நாங்க எதுக்காக டிராவல் பண்றோம், ஏன் டிராவல் பண்றோம் யாருக்குமே தெரியாது. 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்க சண்டிகர் ரீச் ஆகிறோம். அந்த இடத்துல ரீச் ஆகும்போது தான் நாங்க ஸ்டோரி சொல்றோம். போனு பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு ப்ரோ. அது அப்படியே ஒரு திருடன் வாழ்ந்தானா எப்படி இருப்பானோ அவன் வீடு அப்படிதான் இருக்கும். இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல கூட்டி போய் பர்ஸ் எல்லாம் இருக்கும். அது 2 போன் எடுத்து போய் அவர் வந்து சேல் பாயிண்ட் வந்து காசு எங்கிட்ட கொடுக்குறாரு. செலவுக்கு வச்சுக்கோ, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி வைக்கிறாரு. அவன் இறங்கணுமே நான் கார் அது வேகமா அடிச்சுட்டு நான் போய் அவங்க கொஞ்சம் விட்டு தான் ஆக்சன் பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு தான் அவன் என்னமோ பேசுறான், கெட்ட வார்த்தை பயங்கரமா. நிறைய ரிஸ்க் அண்ட் டஃப் இருக்கு. எனக்கு என்னமோ எங்க நேரம் என்னமோ நல்லா இருந்தது, நாங்க தப்பிச்சிட்டோம். ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம செய்தி மலர் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்ல நம்ம இவ்வளோ ஸ்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ காசு செலவாகும் நிறைய விஷயம் யோசிச்சுட்டு இருப்போம். இந்த ஸ்டேட்டுக்குலாம் வெறும் வாக் அண்ட் லிஃப்ட்லேயே இவ்வளோ தூரம் போயிருக்கீங்களா அப்படின்னு நம்மளை வாயப்படாத அளவுக்கு பார்க்க வச்சிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ட்ரெண்டிங் வைரல் யூடியூபர்ஸ் சந்துரு மற்றும் யாசின் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். இதில் வாழ்த்துக்கள், நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாலும் இப்போ வரைக்கும் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஜேர்னி ஸ்டார்ட் பண்ற அப்படிங்கிற விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் மூலியமா ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா பிளான் வந்து சந்துரு தான் ஃபர்ஸ்ட் பண்ணா. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் வந்து அனாஸ் ப்ரோ வந்து போயிருந்தாரு. அப்போ வந்து நம்ம டிராவலை வந்து அவருக்கும் சேர்த்து ட்ரிபியூட் பண்ற மாதிரி நம்ம ஒரு டிராவல் பண்ணோம். அதே காசே இல்லாம இந்தியாவை சுத்தி வரணும் அப்படிங்கறதா டிராவலோட ஸ்டார்டிங் ஒரு மெயின் விஷயமா இருந்துச்சு. கேரளால ஸ்டார்ட் பண்ணோம், மும்பை டெல்லி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸா இருந்துச்சு. அதுக்கு அப்படியே பழகிக்கிட்டோம். அப்படியே டிராவலை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போய் காஷ்மீர்ல போய் அவரோட ட்ரீம்ஸ் வந்து சக்சஸ் பண்ணோம். அப்புறம் அங்கிருந்து அப்படியே இந்தியாவை கீழே ரைட் சைடு பார்த்து கீழே இறங்க ஆரம்பிச்சோம். கேதார்நாத், அப்படியே யூபி, பீகார், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இப்படியே கீழே வழியா வந்து இப்போ ஃபைனலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறோம். அதாவது 28 ஸ்டேட்டு, 8 யூனியன். அதுல வந்து பாண்டிச்சேரி பேலன்ஸ் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்திருக்கோம். தமிழ்நாடு மொத்தம் நம்ம இந்தியாவில் 29 ஸ்டேட், அதனால தமிழ்நாடு பேலன்ஸ் இருக்கு. எல்லாமே இங்க இருந்து தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தமிழ்நாடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு கேரளால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா என்ன காரணம் அதுக்கு? அதான் அதுக்கு காரணம் என்னன்னா, அண்ணா சஜாஸ் வந்து திருவனந்தபுரம், அவர் அங்கதான் வந்து பர்த் ஆனாரு. சோ அவர் அங்கிருந்து டிராவலும் ஸ்டார்ட் பண்ணாரு, கன்னியாகுமரி டு காஷ்மீர். கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் தான் ஒரு முடிக்க வேண்டிய இடமே. காஷ்மீர் வரக்கு 600 கிலோமீட்டர் தான். கரெக்டா அந்த பைபாஸ், சண்டிகர் பைபாஸ்லயும் கரெக்டா ஹிமாச்சல் பைபாஸும் கனெக்ட் ஆகிற இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஸ்டோரி, நாங்க எதுக்காக டிராவல் பண்றோம், ஏன் டிராவல் பண்றோம் யாருக்குமே தெரியாது. என்ன ரீசனுக்காக இவங்க பேக் ஸ்டோரி ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நாங்க ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் நாங்க சண்டிகர் ரீச் ஆகிறோம். அந்த இடத்துல ரீச் ஆகும்போது தான் நாங்க ஸ்டோரி சொல்றோம். நாங்க இதுக்காக தான் டிராவல் பண்றோம், அண்ணா சஜாஸ்க்காக தான் டிராவல் பண்றோம். அவர் வந்து இப்படி வந்து ரொம்ப பெரிய ஒரு டிராவல் ஜேர்னியா ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அவருக்காக நாங்க 2 பேரும் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அந்த ஸ்கேட் போர்டை கொண்டு போய் சேர்த்தணும். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு பேக் ஸ்டோரியே அந்த ஒரே ஒரு நேம் தான், அண்ணா சஜாஸ். அவருக்கு நாங்க பண்ற ஒரு இந்த ட்ரிபியூட் வந்து அது வந்து அவர் பண்ண டிராவலே ரொம்ப பெரிய டிராவல். சோ அதை விட நம்ம பீட் பண்ற மாதிரி ஒரு டிராவல் பண்ணா மட்டும்தான் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி இருக்கும், ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதை விட கஷ்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வித்தவுட் மணிங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்து அதை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு லேர்ன் பண்றோம்னா ஒரு 1.5 மந்த்துக்கு மேலதான் இந்த டிராவல்னா என்னன்னு கத்துக்கிறோம் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அதை பிடிச்சி லவ் பண்ணி டெய்லியும் அன்எக்ஸ்பெக்டட் மூவ்மெண்ட் கிரியேட் நாங்க வந்து டிராவல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உண்மையா அப்படிதான் ஜேர்னி வந்து மூவ் ஆச்சு எவ்ரிடே. யாசின், நீங்க சொல்லுங்க, உங்க ஃபேமிலியில எப்படி இந்த விஷயம் அக்செப்ட் பண்ணாங்க? ஐயோ, ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து எங்க அம்மாட்ட டிராவல் ஸ்டார்டிங்ல சொன்னேன் ஒரு 3 மாசத்துல வந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க அம்மா 3 மாசம் கழிச்சு கால் பண்றாங்க. திரும்ப எங்க அம்மாட்ட 3 மாசம். இப்படியே இந்த 3 மாசங்கிறது கடைசியில 1 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தெரியாது நான் வரணும்னு எப்ப நினைக்கிறேனோ அப்பதான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நாங்க வந்து எதையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டே வந்து நாங்க மூவ் பண்றது இல்லை. நாங்க பாட்டுக்கு காலையில எங்க டென்ட்டை மடிப்போம், நாங்க எங்க இருக்கோமோ அங்கிருந்து எந்திரிப்போம், ரோட்ல லிஃப்ட் கேட்போம், நமக்கு யார் லிஃப்ட் தராங்களோ அவங்க எங்க கூப்பிட்டு போறாங்களோ அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படிதான் எங்க டிராவல் அப்படியே பீப்புள் கூட ஒரு பீப்புள் வருவாங்க, அவங்க ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க, அப்படியே டிராவல் அப்படியே மாறிடும். அது நல்லதா கூட போய் முடியலாம், கெட்டதா முடியலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 99% வந்து அது நல்லதில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இந்தியாவில் இவ்வளோ ஸ்டேட்ஸ், இவ்வளோ லாங்குவேஜ், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அங்கே வந்து நமக்கு வந்து இவ்வளோ குட்ஸான திங்ஸ் நடக்கும்போது நம்ம ஏதோ பிளஸ்ட் மாதிரி தான் நான் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் இப்போ எல்லாருமே சொல்றாங்க எங்களே. ஆமா ஆமா. இப்போ 1 year 3 months அந்த ஜேர்னி ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. இந்த 1 year 3 months வீட்லேயே இல்லை, வீடு கிட்ட பேச முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணும்போது ஃபேமிலி மிஸ்ஸிங்ஸ்னு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும். வீட்டில் என்ன விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம், நெகட்டிவ் விஷயம் நடக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலா வந்து நான் ஹேண்டில் பண்ண விட எங்க அம்மா வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லுவேன்.
ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்க அம்மா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எங்க அம்மா வந்து பெருசா எங்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதாவது வீட்டுல வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு, கல்யாணம் நடக்க போகுது, நீ வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா என் தம்பி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, இப்படி மறக்காம வந்துடும் அப்படிங்கும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாது என்னால. என்ன ரீசன் சொன்னாலும் அங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ ஆனா எங்க அம்மா வந்து பையன் வந்து இப்படி போயிருக்கான், அவன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க 3 months வந்துருவான் பையன் அப்படி நினைச்சிட்டுல கான்செப்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி வந்து உன் பையன் போயிருக்கான் என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வருவான் அவனை பார்க்கணும். ஒரு 2 பேர்லாம் வந்து வீட்டுக்கு 2 பசங்க வந்திருக்காங்க. எங்க அம்மா வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன ஸ்டேட்ல என்ன பண்ணடா அப்படின்னு ஃபோன் பண்றேன். அதுக்குன்னு தேடி வீட்டுக்காம வருவாங்க. அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு புரிஞ்சது அவங்க 2 பேரும் எங்களை மாதிரி டிராவல் பண்ணணும் ஐடியா கேட்கறதுக்காக ஒரு ஃபேன்ஸ் மாதிரி எங்களை வந்து பாக்கணும்னு வந்திருக்காங்க. வீடு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி. சரி நம்ம இவங்களை வந்து இன்ஸ்டால பேசுறதை விட டேரக்டா வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கே அது ஆச்சரியமா போச்சு, இவங்களெல்லாம் தேடி வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க. அதே மாதிரி இந்த டிராவல்ல எங்களை தேடி வந்து நாகாலாந்துக்கு வரும்போது ஒருத்தர் வந்தாரு, ஆக்சுவலா கிருஷ்ணா ஒரு பேரு. அவர் வந்து சோலோவா தான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு, எங்களை மாதிரி டிராவல் பண்ணாரு. ஆனா எங்களோட ஐடியாஸ் அவர் எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே மேலோட்டமா அவர் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாரு. அதனால அவர் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணாரு. என்னன்னா மும்பைல வந்து அவரோட பொருள் எல்லாத்தையுமே திருடிட்டாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல, அதாவது வந்து பஞ்சாப் தான் எங்களுக்கு ஸ்டார்டிங்கே, அந்த ஹியூமனிட்டிங்கிற ஒரு இதே ஸ்டார்ட் ஆனது பஞ்சாப் தான். ஏன்னா 3 வேளையும் சாப்பிட்டோம் 2 பேருமே, வயிறார 3 வேளையும் சாப்பிட்டோம். ஏன்னா அவ்வளவு ஹெல்ப் கிடைச்சது அங்க ஃபுல்லா. ஆனா அவர் அங்க பயங்கரமான கஷ்டப்பட்டிருக்காரு. சொல்லும் போது நாங்க யோசிக்கும், எதையுமே நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம பர்ஃபெக்டா பண்ணா மட்டும்தான் இந்த டிராவலை வந்து நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதாவது வந்து என்னன்னா ஒரு 3 விஷயம் இருக்கு. என்னன்னா அதாவது வந்து ஹியூமனிட்டியா இருக்கணும், ஹம்பிளா நடந்துக்கணும், ஹானஸ்டா இருக்கணும். இந்த 3 விஷயம் நம்ம டிராவல்ல பண்ணோம்னா நம்ம என்ன நினைச்சாலுமே கரெக்டா போய் நிற்கும். அதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது எந்த விஷயத்தையுமே. அடுத்தவங்களை பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை மீட் பண்ணிருப்போம், அவங்களாலதான் இன்னொருத்தவங்களை பார்க்க போறோம். அந்த விஷயத்த நம்ம கால்குலேஷன் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் போது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவங்க நம்ம பாசிட்டிவா தான் தெரிவாங்க, நெகட்டிவா மாற மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் திருடனே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறான். சோ அந்த விஷயமெல்லாம் வந்து உண்மையாவே எனக்கு அவர் வந்து என்னை வந்து டெல்லி ஃபுல்லா அவனோட கார்ல வந்து BMW கார்ல வந்து ஃபுல்லா சுத்தி காமிச்சான். சோ அந்த விஷயம் ஒரு திருடம் பண்ணும்போது எனக்கு அந்த மேட்டர் எப்படி திருடன்னு சொல்லும் போது எப்படி ஆக்சுவலா வந்து நாங்க அப்ப டென்ட் இல்லாம வந்து டெல்லியில இருக்கோம். அப்போ வந்து நாங்க நைட்டு வந்து ஒரு லாரியில வந்தோம். அந்த லாரியில வந்து நைட்டோட ஒரு 2 மணிக்குள்ள இறக்கி விட்டாங்க. எங்களுக்கு நல்ல தூக்கம். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, 2 பேர்த்தையும் ஸ்லீப்பிங் பேக் தான் இருக்கு. டென்ட் வந்து அந்த டைம்ல மிஸ் ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணிட்டோம், 2 பேரும் வந்து தூங்குறதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம், அந்த நாய் எல்லாம் பார்க்ல நாய் தூங்குறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் தூங்குறோம் 2 பேரும். இவன் தூங்கல, இவன் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் தான் ஸ்லீப்பிங் பேக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கேன், தூக்கமே வரல. சோ அந்த டைம்ல வந்து நைட் வந்து அங்கிட்டு பார்க்கிங்ல அப்பதான் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்ப ராபரி பாயிண்ட் வேகமா ஓடிட்டு இருக்கான். நான் கத்திட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கோம். டக்குன்னு ஒருத்தன் வந்து சைட்ல வந்து கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது, ஓகே ராபரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அமைதியா இருக்கணும் போல அப்படின்னு. நாங்க எங்க ஸ்டோரி சொல்றோம் அவங்க கிட்ட, இப்ப வந்து நாங்க இந்தியா ஃபுல்லா நடந்து வந்துருக்கோம், எங்க கிட்ட அடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க தூக்கம் கிடைக்காம நாங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டி போறாரு. எங்களுக்கு அப்ப வரைக்குமே எங்களுக்கு பேட் வைப் தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ண போறாங்க, நம்ம வேற இப்பதான் வந்திருக்கோம் டெல்லிக்குள்ள, அதுக்குள்ள சம்பவம் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாப்பிட்டீங்களான்னு கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து போனு பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு ப்ரோ. அது அப்படியே ஒரு திருடன் ஒருத்தன் வாழ்ந்தானா எப்படி இருப்பானோ அவன் வீடு அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, போனு பர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வடிவேல் கூட ஒரு படத்துல கூட்டி போய் பர்ஸ் எல்லாம் இருக்கணும், அது 2 போன் எடுத்து போய் அவர் வந்து சேல் பாயிண்ட் வந்து காசு எங்கிட்ட கொடுக்குறாரு, செலவுக்கு வச்சுக்கோ நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அனுப்பி வைக்கிறாரு. பரவாயில்லையே. அந்த மூமெண்ட் வந்து இது எனக்கான மூமெண்ட் ப்ரோ. சில விஷயங்கள் வந்து எனக்காக நடக்கும். அந்த நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது நான் என்னோட டிராவல்ல மீட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுவேன் ஒழிஞ்சு என் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி அனாவசியமா என் எக்ஸ்பீரியன்ஸை அதை வந்து கேவலப்படுத்த மாட்டேன். புரியுது. நீங்க உங்களோட வீடியோ வைரல் ஆனது பாத்தீங்கன்னா இந்த ஹோம்சிக் ஆனது, இந்த விஷயம் தான் வந்துட்டு பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல யாருக்குமே ஹெல்ப் கேட்க முடியாது, வீட்டுக்கும் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது, அங்க இருக்கிற மக்கள் வச்சு நம்ம பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? அந்த சிச்சுவேஷன் வந்து நான் இப்போ வந்து சிக்கிம்ல இருந்தேன். கரெக்டா 1 வாரமா எனக்கு வந்து காய்ச்சல் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரியல. அப்போ ரோட்ல நிற்கும் போது அங்கேருந்து கீழேருந்து 3 கிலோமீட்டர் வரணும். அங்கே ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப முடியாம ரோட்லேயே இப்படி படுத்துட்டு இருந்தேன். ரோட்லேயே அதை வண்டி போகிற இடத்துலயே ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். அப்போ சந்துரு போய் அவங்க கிட்ட கேட்குறான். அவன் ஓகே நான் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போகிறோம். அப்புறம் செக்கப்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஏன்னா 8 மாசமா இவ்வளோ ஸ்டேட்ஸ் கவர் பண்ணி காசு இல்லாமல் இவ்வளோ பேர் உதவியால் இங்கே வந்து நின்றோம். இப்போ வந்து இது இங்கே வந்து ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. பட் அதெல்லாம் எல்லாரும் நினைச்சதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு திரும்பவும் 2 பேர் கம்பேக் கொடுத்து இந்த டிராவலை இன்னைக்கு வந்து இங்க நிப்பாட்டுறது வந்து ரொம்ப சந்தோஷமா. சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நீங்க நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவுதான் விஷயம் பண்ணும்போது இந்த இடத்துல நாங்க பயங்கரமா கஷ்டப்பட்டோம்னா எந்த ஸ்டேட்ல ரொம்ப இது பண்ணீங்க?
அதாவது வந்து எங்கன்னா யூபியில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து யூபிங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல எங்களுக்கு பிளைண்டா தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே போவோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த ஸ்டேட் பத்தி அவ்வளவா கத்துக்கலாம் மாத்தோம். அப்படியே நாங்க உள்ள போறது அப்படியே அங்க என்ன பீப்புள்ஸை பாக்குறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பத்தி நாங்க மூவ் பண்ணுவோம். முன்னாடியே எங்களுக்கு வந்து நாங்க வந்து உத்தரகாண்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க யூபி வரும்போது எனக்கு கால் பண்ணிட்டு எங்க ஊருக்கு வந்துருங்க, ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுங்க. ஸோ நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சேஃபான இடத்துல கூட்டி போய் ஸ்டே பண்ண வச்சு அங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க உள்ள என்ட்ரி ஆகிறோம். கரெக்டா யூபிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதாவது வந்து நாங்க ரொம்ப நேரம் லிஃப்ட் டிக்கெட் இருக்கிறோம், எங்களுக்கு லிஃப்டே கிடைக்கல. அப்போ வந்து ஏதாவது ஒரு கார்ல நாங்க ஏறணும், அப்படிதான் எங்களோட மூவே. அப்போ வந்து நாங்க வந்து லிஃப்ட் டிக்கெட் இருக்கும்போது ஒரு கார் வந்து நிக்குது. எங்களுக்கு ஃபுல்லா வந்து காருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி குடிச்சிட்டு பயங்கரமா அந்த மாதிரி தான் இருந்தாங்க. வெறும் டவுசர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. 2 பேருமே அப்படிதான் உட்காந்துருக்காங்க. கண்ணாடிலாம் உடஞ்சு கிடக்குது. ஆனா ஏறணும் மைண்ட் செட். ஏன்னா லிஃப்ட் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கிறோம், லிஃப்டே கிடைக்கல. ஸோ உள்ள ஏறணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். இவன் வேணாம் விட்டான், ஏன்னா அந்த உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இவன் வேணாம், பேட் வைபா இருக்கு, உள்ள போக வேணாம் அப்படின்னு. ஆனா நாங்க ஏறிட்டோம். என்ன முடிவு பண்ணோம், ஏறிட்டோம். நாங்க ஏறினதுக்கு அப்புறம் வந்து அவன் எங்களோட ரிலிஜியன் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொல்றேன், நான் ஹிந்து, இவன் முஸ்லீம் அப்படின்னு சொல்றேன். நீ முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் மாலை போட்டிருக்கேன், நான் முஸ்லீம் தான். முஸ்லீம், நான் ஹிந்து தான் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் இவன்கிட்ட கேட்கறேன், நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு. ஆமா, நாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்க ஊர்ல வந்து நாங்க தமிழ், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இங்க அப்படி கிடையாது. இப்ப நீங்க 2 பேரும் கீழே இறங்கலைன்னா நான் வந்து இப்பவே காரை கொண்டு போய் லாரியில ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம்ல, அது அவங்களுக்கு இந்து முஸ்லீம் ஃப்ரெண்டா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி அதான் ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் சொல்றான், ஓப்பனாவே சொல்றான். என் முன்னாடி கெட்ட வார்த்தையும் பேசுறான், ஹிந்தியில் நிறைய கெட்ட வார்த்தையும் பேசுறான். எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க இறங்கிறோம். அவன் இறங்குனதுமே நான் கார் கதவு வேகமா அடிச்சுட்டு நான் போய், அவன் கொஞ்சம் விட்டு தானே ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு தான் அவன் என்னென்னமோ பேசுறான், கெட்ட வார்த்தை பயங்கரமா. சரி, இதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்கறோம், எனக்கு உடனே கிடைச்சு அங்க இருந்து கிராஸ் பண்ணி போயிட்டோம். இந்த ஃபுல்லா யூபி ஃபுல்லாவே அங்க யாருமே எங்களை வந்து பார்த்து எங்க கூட பேசி அப்படிலாம் முடியவே இல்லை. அந்த உத்தரகாண்ட்ல பார்த்த பசங்க தான் எங்களை வந்து சேஃபா வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு இடத்துல போகும்போது எங்களுக்கு காசு எல்லாம் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் டிராவல்ல மீட் பண்றவங்க எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நாங்க ஹெல்ப்பே கிடைக்காத டைம்ல அந்த காசு யூஸ் பண்ணுவோம். அதை நாங்க சேவ் பண்ணி வச்சுக்குவோம் எங்க கிட்ட. ஸோ அதை வந்து நாங்க சேவ் பண்ணி வச்சு அந்த காசை வந்து ஹெல்ப் கிடைக்காத இடத்துல யூஸ் பண்ணுவோம். யூபியில ஃபுல் காசுமே செலவானது அப்படிதான் செலவாச்சு. யூபியில மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஆனா நாங்க வந்து அங்க டெம்பிள் இந்த மாதிரி இடத்துல போய் சாப்பிடுறது, அங்க போய் தங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூபி ஃபுல்லாவே. ஏன்னா அங்க ஹிந்துசம் அதிகம். அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் அதிகமா. ஏன்னா காஷ்மீர்லாம் ஹில்ஸ், அங்கெல்லாம் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளே கிடையாது. அங்க 2 மாசம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஹிமாச்சலே அப்படிதான் இருந்தோம். ஆனா எங்க வந்து லாக் ஆயிருக்கோம்னா யூபில தான் பயங்கர. அங்கதான் எங்களுக்கு ஸ்டார்டிங்கே அந்த ஹெல்த் இஷ்யூ வந்ததும் அங்கதான். ஏன்னா அந்த டைம்ல அங்க வந்து மேல இருக்கிற ஏரியாவெல்லாம் எப்படின்னா, நம்ம தமிழ்நாடு எல்லாமே ஈவனா இருக்கும் கிளைமேட். ஆமா, குளிரா இருந்தாலும் குளிரா நார்மலா இருக்கும், வெயிலா இருந்தாலும் வெயில் நார்மலா. பட் அங்க வந்து குளிரா இருந்தாலும் பயங்கரமா இருக்கும், வெயிலா இருந்தாலும் பயங்கரமா இருக்கும். அங்க எங்களால சர்வே டென்ட் போட்டு தூங்க கூட முடியல. வெளியே வந்துருவோம், அப்படியே ஃபுல்லா கழட்டிட்டு அப்படிதான் பயங்கரமா இருக்கும். காலையிலயும் ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்கும், நைட்டும் ஸ்வெட்டிங் ஆகும், தூக்கமே இருக்காது. அப்ப நாங்க எங்கேயாவது தூங்குவோம், எங்க பேக் எங்கேயோ கிடக்கும். நாங்க போய் நிம்மதியா இருக்காது அந்த யூபியில. வெயில் வந்து பரவாயில்லையா? பரவாயில்ல, ஓகேவா இருக்கு. சென்னை பத்தி நான் சொல்லணும்னா, சென்னைக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது ரெட் ஹில்ஸ் இந்த டோல் பாஸ்க்கு வந்து நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் திக்கு முடிச்சுட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம சுத்திட்டு இருந்த இடம் வேற, மொழி தெரியாத இடம். அங்க நம்மளோட ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அவங்க கிட்ட எப்படி வேணா கன்வே பண்ணலாம். நம்ம கண்ணால பேசி கன்வே பண்ணலாம், இல்ல ரியாக்ஷன்ஸ்னால கன்வே பண்ணலாம், இல்ல வந்து தெரிஞ்ச லாங்குவேஜ் வச்சு பேசி கன்வே பண்ணலாம். அப்படி இருக்கும். அது வந்து நமக்கு எல்லாருமே ஈஸியா இருக்கும். பட் இங்க வந்து நம்ம தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச மொழி, எப்படி நம்ம சர்வே பண்ண போறோம், எப்படி ஒருத்தங்க கிட்ட நம்ம வாயை திறந்து கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் வந்து இங்க வந்தோடனே ஒருத்தர் வந்து அந்த தயக்கத்தெல்லாம் அப்படியே உடச்சு வந்துட்டாரு. வந்தாரு, நான் நடந்து ரோட்ல வந்துட்டு இருந்தேன், வந்தாரு, பார்த்தாரு. அவர் என்னோட பெரிய ஃபேன் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு ரேண்டமா என்னோட வீடியோ பார்த்தாரு. பட் நேர்ல பார்த்தோன்னா என் கூட பேசணும், என்ன பண்ணணும்னு நினைச்சா, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாருன்னு தெரியல. நான் எங்க போகணும் அப்படிங்கறத அவர் கேட்டு அங்க இருந்து எங்களுக்கு கேப் புக் பண்ணி கொடுத்து எங்களை இந்த வடவள்ளிக்கு இங்க வர வச்சாரு. அவர்தான் வர வச்சாரு. இல்ல நான் அங்க இருந்து நடந்துதான் வந்துருக்கேன். அப்புறம் அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் டீ வாங்கி கொடுக்குறது, பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப அந்த வெல்கமிங்கிறது வந்து கரெக்டா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் பண்ணும்போது ஹியூமனிட்டி அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா, நிறைய விஷயம் நீங்களும் பாத்துருப்பீங்களா பண்ணும்போது? எது உங்களுக்கு இப்ப வரைக்குமே ஹார்ட் டச்சிங்கா இருக்கு? இந்த ஹார்ட் டச்சிங் வீடியோனா, எனக்கு வந்து ஒரு பையன் வந்து நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கேன், அந்த இடத்துல வந்து நான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதாவது வந்து அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் ஸ்கூல் விட்டு அப்பதான் வந்திருக்கான். என்கிட்ட ஸ்கேட் போர்டை பார்த்துட்டு அவனுக்கு அந்த ஒரு விஷயம் கிரேஸா இருந்துச்சு. அவன் வந்து உடனே எங்க கிட்ட பேசணும்னு ட்ரை பண்றான். அவனுக்கு கொஞ்சம் ஷை இருக்கும், சின்ன பையன் இருக்கும். அவன் வேற அவங்க அப்பாவை பார்த்துட்டும் எங்களையும் பார்த்துட்டு இருக்கான், பேசலாமா வேணாமா.
பட் ஆனா ஒரு ஃபாலோவர் தான் அவரு. இல்ல அவன் வந்து அசாம்ல இருக்கிற பையன். ஓகே. அசாம்ல எங்களை பாக்குறவங்க யாருமே என்னோட ஃபாலோவர் என்னோட ஃபேனோ கிடையாது. ரேண்டம் பீப்புள்ஸ் ரேண்டம். ஏன்னா அவங்க அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்றது. அவங்க யாருமே என்னோட வீடியோ பாக்குறவங்க எல்லாம் கிடையாது. எல்லாமே ரேண்டம் பீப்புள்ஸ் தான். நான் அசாம்ல அப்படி இருக்கும்போது, அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, அந்த பையன் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனே வந்துட்டான். அவங்ககிட்ட பேசணும்னு வந்துட்டான். உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்க சரியா சாப்பிடவும் மாட்டீங்க, வாமிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கான் பர்மிஷன். அவங்க சொன்னதா வந்து இவனாவது சொல்றான். இவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டான். அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்க முறைக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு அங்க இருந்து. சோ வேணாம், யோசிச்சுட்டு இருக்கு நானும் போலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வர வச்சு பேசி என்னை கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுல உட்கார வச்சு அப்படி சாப்பாடு போட்டான். உண்மையாவே அந்த சின்ன பையன் வந்து எனக்கு டேப்லெட் வேணும், அவங்க அப்பா கூட்டி போய் அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் தான். எனக்கு வந்து இது கட்டி விட்டது, ராக்கி கட்டி விட்டது, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்துச்சு அவங்க வீட்டுல. அதுக்கப்புறம் போகும்போது கூட நீங்க வந்து திரும்பி வரணும், எனக்கு உங்க கூட வந்து டிராவல் பண்ணணும், நீங்க தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறீங்க, உங்க விஷயத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உண்மையாவே நான் நினைச்சு கூட பார்க்கலாம் அந்த பையனோட மனசுக்குள்ள வந்து இவ்வளவு விஷயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலாம். அதான் நடந்துச்சு. அதுதான் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்ல. இவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க. நம்ம ஃபைனலா கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கான ஒரு ரெகக்னிஷன் இப்போ வரைக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ரெகக்னிஷன் வந்துட்டாலே தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நான் பிரேக்கபிள் ரெக்கார்ட். நாங்கள் 2 பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நான் பிரேக்கபிள் ரெக்கார்ட். இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அதாவது வந்து நேரமும் டைமும் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாருமே அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணிடுவாங்க. பட் அதை தாண்டி இந்த மாதிரி டைமும் நேரம் எல்லாமே இல்லாத போது கூட இந்த மாதிரி அச்சீவ் பண்றவங்க மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து நம்ம நியூஸ் சேனல்ஸு, அப்புறம் வந்து நம்ம மீடியாஸ்லாம் வந்து கொஞ்சம் காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நடந்து போற வழியில என்ன லடாக்ல, ஹிமாச்சல்ல, பஞ்சாப்ல எல்லாம் நியூஸ் எடுத்தாங்க. அவங்க எதுவுமே என்னை காக்க வைக்கல, காசு கேட்கல, எதுவுமே என்கிட்ட எதுவுமே பண்ணல. பட் இங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கு. நான் பண்ண ரெக்கார்டு நான் பிரேக்கபிள் ரெக்கார்டு, அந்த பட்டத்தை வாங்குறதுக்கே நான் வந்து ஒரு 15,000 கொடுத்தாதான் அந்த ரெக்கார்டு கொடுப்பேன். ஆமா, என்ன பே பண்ண சொல்றாங்க. ஒருத்தருக்கு டிராவலே வந்து காசு இல்லாம தான் பண்ணிருக்கேன். என்னோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 கைண்ட் ஆஃப் ரேண்டம் பீப்புள் மட்டும் ஹெல்ப் பண்ண வைக்கிறது கிடையாது. சின்ன குழந்தையில இருந்து பெரிய பார்ட்டி வரைக்கும், பார்ட்டில இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் புரியுது இல்ல, அவங்களுக்கு புரிஞ்சுதானே அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு டக்குன்னு புரிஞ்சிடாது. அவன் அந்த போர்டை பார்த்து ஒரு ஆர்வத்துல வருவான். கடைசியில வரும்போது எங்களை விட்டு பிரியும் போது அவன் கண் கலங்குவான் அந்த பையன். அந்த மாதிரி ஒரு சில பாசங்கள் எல்லாருக்குமே கிடைக்காது. அது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் ஓப்பனாவே சொல்லுவேன். ஏன்னா கெட்டதை காமிக்காம, கெட்டதை பத்தி நான் பேசாம நல்லதை பத்தி மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். நல்லதை பத்தி மட்டும்தான் என் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கறது வந்து சில பேர் உணர்ந்தாங்கன்னா கண்டிப்பா எங்களை தேடி வந்து இன்டர்வியூ எடுக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனா ஒரு ஷார்ட் டர்ம் பீரியட்ல வந்து முடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வருஷங்கிறதே எங்களுக்கு ஷார்ட்டா தெரியுது. காரணம் என்னன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன் நாங்க நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. நான் ஏன்னா பாசிட்டிவ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்போ வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெண்ட் ஆகிறதுக்காக ஒருத்தன் சொன்னா எங்களுக்கு என்னன்னா, நீங்க போய் காசு ஒருத்தன் கொடுத்து, அதாவது வந்து காசை கொடுத்து நீ ஒருத்தன் வந்து அடிக்கிற மாதிரி பண்றா, அந்த வீடியோ ஹிட் ஆயிரும், டிராவல் பண்ண, இந்த மாதிரி தான் மைண்ட் செட் பண்ண சொல்றாங்க. அவங்க வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க சொல்ற ஹிந்திக்காரங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹியூமனிட்டியில அவங்க இங்க வந்து இதுமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அவங்கதான் எங்களுக்கு ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க. நான் எப்படி அவங்க காசை கொடுத்து அடிக்க வைக்கிற மாதிரி பண்ணி அப்படி ஒரு விதே வேணாம். நான் போனதே விஷயமே வேற. அப்ப யோசிச்சப்பதான் யோசிச்சேன், இப்ப வரைக்கும் டிராவல் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கண்டென்ட்டுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதே மைண்ட் செட். நாங்க வீடியோஸ்ல எங்களோட ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுல எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் இந்தியாவில பார்க்க முடியுமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாத்தையும் பார்க்க வச்சு நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் கேட்கறாங்க, ஒரு நாள் உதவி கிடைக்கும், வருஷத்துல 365 நாள் எப்படி உதவி கிடைக்கும்? இது வந்து ஒரு பேசிக்கா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸ். எனக்கே இந்த கொஸ்டின் நான் ஒரு 3rd பர்சன் தான் எனக்கே வரும். அது எப்போதான் 365 நாளும் உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கொள்கை ஒண்ணு வச்சிருப்போம்ல. இப்ப எங்களோட கொள்கை என்னன்னா, என்னோட காசை செலவு பண்ணக்கூடாதுங்கிறது என்ன கொள்கை கிடையாது. ஒரு மக்களை தேடி போய் அவங்களோட கல்ச்சரை கத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கி நம்ம சாப்பிட்டு அங்க இருந்து சர்வே பண்ணி நம்ம போகணும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போறதுக்கு ஒரு லிஃப்டை யூஸ் பண்ணணும், இல்ல வந்து ஒருத்தவங்களோட ஹெல்ப் பண்ண ஆடணும். இப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகணும் அப்படிங்கறத எங்களோட டிராவலோட மெயினா நோக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி எங்களோட பாசிட்டிவிட்டியும் வந்து எங்க எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க கிட்டே கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு நான் சொல்றேன். அங்க எங்களுக்கு வந்து மேகாலயால ஒரு டேடி இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து அவர் ஒரு பிரதர் மாதிரி தான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரு. அவர் எங்களை அங்க வந்து ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்டு போறாரு. எங்களை அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டு போறாருன்னா, நீங்க வாழ்ற உலகங்கிறது வந்து டிஃப்ரெண்ட். இத்தனை நாளா வந்து என்னன்னா டைம் பார்த்து வேலைக்கு போறவங்க வீட்டுல வந்து சாப்பிடணும், இது பண்ணணும் அப்படின்னு ரெகுலர் ரொட்டீனா அவங்க பிளானை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த பிளானுமே இல்லாம, உங்களுக்கான எந்த டெஸ்டினேஷனும் இல்லாம காலைல எந்திரிக்கிறீங்க, என்ன டேட்னு தெரியாது, நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்க, என்ன பண்றீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு வேர்ல்டுங்கிறதே டிஃப்ரெண்டா நீங்க இந்த ஒரு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை அங்க இருந்து கூட்டி போய் எங்களுக்கு அவர் எங்க அப்பாவா மாறிட்டாரு உண்மையாவே. ஏன்னா அவருக்கு வந்து அப்படி எங்க 2 கூட்டி போய் அவருக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி எங்களுக்கு வளர்த்தணும்னு அவசியமே கிடையாது. ஆனா எங்க 2 கூட்டிட்டு போய்
அவர் எவ்வளவு சின்ன வயசுல கஷ்டப்பட்டாரு. அவர் வந்து அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, இப்ப வளர்ந்து நிக்கும் போது யார் கூட இருக்காங்க, எல்லாத்தையுமே கூட்டி போய் காமிச்சாரு. அவருக்கு மொத்தம் 3 ஒய்ஃப் ப்ரோ. ஆக்சுவலா அந்த 3 ஒய்ஃப் பத்தியுமே சொல்றாரு. நான் இவ்வளவு கஷ்டப்படும் போதெல்லாம் இவங்க எல்லாம் இந்த மாதிரி இருந்திருக்காங்க, எனக்கு மொத்தம் 7 குழந்தை இருக்காங்க, ஆனா 7 குழந்தைகளோட நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அப்படின்னு சொன்னோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உண்மையாவே எனக்கு, ஏன்னா அவரு ரொம்ப மோசமான ட்ரைபிள்ஸ் ப்ரோ. அந்த அந்த மேகாலயாவில் இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸ் ட்ரைபிள்ஸ்ல காசிங்க ட்ரைபிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. அவர்ல ஒரு அப்பா எனக்கு கிடைச்சிருக்காங்க. அதான் நாங்க எப்ப லிஃப்ட் ஏறினாலுமே அவர் போன் பண்ணி உடனே என்ன கேட்பாருன்னா, அவர்கிட்ட கொடு, பக்கத்துல டிரைவர்கிட்ட கொடு, நான் பேசணும், அவங்க சேஃபா கொண்டு போய் விடுறாங்களா அப்படின்னு கேட்கறக்கா. அந்த அளவுக்கு கனெக்டிங் ஆயிட்டோம் நாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் நடக்குது இல்ல ப்ரோ, அதான் மெயின் திங் ப்ரோ. ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபாலோவர்ஸ் சரி, ரேண்டம் பீப்புள்ஸ் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட மோட்டிவ் என்னவா சொல்லுவாங்க? என்னோட மோட்டிவ் என்னன்னா, எந்த வீடியோலுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிராவல் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி தரல. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு டிராவல் பண்ணனால எனக்கு வந்து என்னோட அறிவுங்கிறது வந்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் வந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணுங்க அப்படின்னு யாரையுமே மோட்டிவ் பண்ணல. ஏன்னா இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, நிறைய ரிஸ்க் அண்ட் டஃப் இருக்கு. எனக்கு என்னமோ எங்க நேரம் என்னமோ நல்லா இருந்தது, நாங்க தப்பிச்சிட்டோம். ஏன்னா நான் இப்போ ஒரு நாள் நான் இந்த டிராவலை விட்டு ஒரு நாள் நான் நார்மல் லைஃப்க்கு வந்தேன்னா, அந்த நார்மல் லைஃப்ல என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், நல்லாவே எனக்கு தெரியும். நான் டிராவல் இருக்கும்போது எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. அப்ப இங்க இதோட அடித்தளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிராவல் நான் வச்சிருக்க அந்த 0 மணிங்கிற ஒரு மேட்டர், அதனால மட்டும்தான் மக்கள் வந்து எனக்கு உதவி பண்றாங்க. அவங்களோட ஒரு கெட்ட கேரக்டர் இருந்தாலும் என்கிட்ட வந்து அவங்க நல்லவங்கள மாதிரி இருக்காங்க, பாசிட்டிவா இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் பாசிட்டிவிட்டி ஏன் பரப்புறேன்னா இதுதான் காரணம். கெட்டவனா இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட நல்லவங்களா தான் இருக்காங்க. நம்ம இந்த உலகத்துல எதை தேடி போறோம்? ஒருத்தங்க நம்ம எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பாக்குறது தான் ரொம்பவே கஷ்டம். நம்ம முன்னாடி ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, நம்ம முன்னாடி நல்லவங்களா இருக்காங்களா இல்ல கெட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கறத ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சு நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், அவ்வளவுதான். சூழ்நிலை தானே ப்ரோ எல்லாத்தையுமே மாற்றும். அந்த விஷயம் தான் டிராவல்ல எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே நாங்க இப்போ இவ்வளவு நாளா டிராவல் பண்ணதுல நிறைய கேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கான இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு ஸ்டோரியை மேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி நான் மேக் பண்ணனாலதான் கரெக்டா சவுத்துக்குள்ள என்டர் ஆகும்போது எங்களுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த இவ்வளவு நாள் டிராவல் தான் எங்களை காப்பாத்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ற நார்த் ஈஸ்ட்ல எனக்கு எந்த சம்பவமே நடக்கல. 99% எங்களுக்கு வந்து பாசிட்டிவா மட்டும் நடந்திருக்கு. கரெக்டா சவுத்துக்குள்ள என்டர் ஆகும்போது எங்களுக்கு பேட் ஒரு வைப் நடக்குதுன்னா அது வந்து எங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவன் ஒரு பிளான் பண்ணிட்டான் ப்ரோ. என்ன பிளான் பண்ணிட்டான்னா, எங்க கிட்ட இருந்து எல்லா பொருளும் எடுக்கணும் அவன் பிளான். ஆனா அவனுக்கே தெரியாத மாதிரி, ஒருத்தனோட கழுத்தா இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அவன் எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றான்னா, இவ்வளவு பேர் எங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரிதான் உனக்கு நல்ல இடத்த கொடுக்குறேன், உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். ஆனா அவன் ஒரு ட்ரக் அடிக்டர் தான் ப்ரோ. அப்பதான் 3 days முன்னாடி தான் பிஃபோர் ஜெயில இருந்து வந்திருக்கான். எனக்கு அப்படிதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் தப்பா பேசி ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. நான் அதுல இருந்து சில விஷயம் கத்துக்கிட்டேன். இவனுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு அந்த லாங்குவேஜ் சின்ன விஷயம் தெரியும். ஏன்னா அந்த மூவிஸ் எல்லாம் நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல, நம்ம சவுத்ல நம்ம பாக்குறதுனால எனக்கு அந்த மூவிஸ் எல்லாம் தெரியும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அந்த வேர்ட்ஸை வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கன்வே பண்றான் அவங்ககிட்ட. இப்படி வேணாண்டா, அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க, தமிழ்நாடு ரீச் பண்ண போறாங்க, நீ அவங்க கிட்ட இருக்கிற போன் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி அவங்க ரொம்ப உடஞ்சு போயிருவாங்க, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு. ஆனா அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், எனக்கு இதான் இதை விட்ட சான்ஸே கிடையாது. ஏதோ எங்க கிட்ட இருக்கிற போன் வந்து ரொம்ப காஸ்ட்லி நினைச்சிட்டான் அவன். இதை அடிச்சுட்டு அவன் லைஃபே செட்டில்ங்கிற மாதிரி நினைச்சிட்டான். ஆனா 2 ஐபோன் தான், நார்மல் போன் தான். ஆனா இதை அடிச்சு செட்டில் எல்லாம் ஆக முடியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கான் இதை படிக்கிறது திட்டு தான் ரொம்ப பெரிய திட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லா அப்படியே கையை எடுத்துக்கிட்டு இருக்கான் ப்ரோ. அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு டேஞ்சரான கேரக்டர் கிட்ட நாங்க எப்படி போய் நிக்கிறோம் அப்படின்னு. அந்த இடத்துல நாங்க ஏன் அவ்வளவு புத்திசாலித்தனமா தப்பிச்சதுக்கு காரணம் அனுபவம் தான் சொல்லுவோம். ஏன்னா இப்ப நம்ம ஒருத்தர் அடிக்க போறோம், நம்ம கிட்ட ஒரு பொருளை பறிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா நார்மலான விஷயம் என்ன பண்ணுவாங்க, கத்துறது, கதறது, இல்ல யாராவது உதவி கூப்பிடுறது. இது எதுவுமே பண்றது அங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் கத்துனாலோ கதனாலோ அது அவன் இடம், அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். எங்க 2 பேரையும் என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதனால நம்ம என்ன முகத்துல இருந்தோமோ அதே முகத்தோட நம்ம வெளியே போகணும் அப்படி சொல்லி பிளான் பண்ணி ஆட்டோல ஏறி, பாதியில ஆட்டோல இருந்து இறங்கி, அங்க இருந்து ஓடி மெயின் ரோட் போய் தப்பிச்சு, அங்க இருந்து லிஃப்ட் வாங்கி, அங்கதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. தமிழ் 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 தமிழ்னு சொல்லி ரோட்ல இருந்து லாரி வரும்போது கத்துறேன், நாங்க தமிழ் தமிழ் சொல்லி லிஃப்ட் கேட்க கத்துறேன், யாருமே நிறுத்தல. அது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா அது அவங்க சரௌண்டிங்ல இருக்கும். நாங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு பைபாஸ் மெயின் ரோடுக்கு. அவன் எப்ப நினைச்சாலும் வந்து எங்களை பிடிச்சிடலாம். அந்த ஒரு தூரத்துலதான் இருக்கேன். அப்படி நினைக்கும் போது தமிழ்நாடுலயே தான் வருது, லிஃப்ட் கேக்குறேன், கத்துறேன் தமிழ் தமிழ்னு, யாருமே நிறுத்தல. அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. என்னடா ஹிந்திக்காரங்க கிட்ட எல்லாம் இப்படி கையை காமிச்சாலே நம்ம ஐ கான்டாக்ட் வச்சுப்பாங்க நம்ம கூட. இவங்களுக்கு வந்து
தமிழ் லாரி டிரைவர்ஸ் நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போகும்போது அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. யாரையுமே நம்ம எந்த டைம்லயும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க போயிட்டு இருக்கலாம், ரோட்ல ஒரு திருட்டு நடக்கலாம், அவங்களுக்கே நடந்திருக்கலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அவங்க நிறுத்தாம போறாங்க. ஆனா மோஸ்ட்லி தமிழ் லாரிஸ் வந்து நிறுத்த மாட்டாங்க. ஆமா, எங்கேயுமே நிறுத்த மாட்டாங்க. எங்களுக்கு லிஃப்ட் தரதே வந்து நார்த் பீப்புள் அவங்க சைடு தான் கிடைச்சது. ஆமா ஆமா, நான் இங்க சவுத்துல வந்துதான் எனக்கு ஒரு லிஃப்டே கிடைச்சது. மத்தபடி லிஃப்ட் கிடைக்கல எனக்கு. நாங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது எங்களுக்கு லாங் லிஃப்ட் தான். நாங்க அங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு 60 கிலோமீட்டர் லிஃப்ட் போவோம், அப்புறம் ஸ்டே பண்ணிக்குவோம், அப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் அப்படிதான் போவோம். ஆனா எப்ப நாங்க சவுத்துக்குள்ள வந்தோமோ நாங்க லாங் ஒரு 300 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் எடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இங்க ஃபைண்ட் அவுட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா மொழி தெரிஞ்ச இடம் இல்ல, அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அண்ட் உங்களுக்கு நான் என்ன ஃபைனலா முடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ரெகக்னிஷன் கிடைக்கல நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. மக்கள் மனசுல ஆல்ரெடி நீங்க இடம் பிடிச்சிட்டீங்க. அண்ட் இப்போ எவ்வளவு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணீங்களோ இதே பாசிட்டிவிட்டி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு எங்க டீம் சார்பா நாங்க கண்டிப்பா உங்களோட வேல்யூபிளான டைமுக்கு ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலா.